வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது கார்த்திகை தீபத் திருவிழாவை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். ஈசன் அடிமுடி காணா ஜோதி புழம்பாக திருவண்ணாமலையில் காட்சியளிக்கும் திருநாளே கார்த்திகை தீபத் திருவிழாவாகும். கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்து அன்று வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்கரிப்பது தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு நிகழ்ந்து வருவதாகும். அன்று அவள் பொரியும் நெல் பொரியும் வெள்ளப்பாகில் இட்டு ஈசனுக்கு படைப்பது வழக்கம். பரணி கார்த்திகை முக்தியளிக்கும் திருத்தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலையில் சிறப்பாக கொண்டாடப்படும் திருநாள். ஈசன் ஜோதி வடிவானவன் என்பதை குறிக்கும் பண்டிகைதான் அது. ஆரூர் எனும் திருவாரூரில் பிறந்தார்க்கும், வாரணாசி எனும் காசியில் இறப்போருக்கும், தில்லையம்பதியாம் சிதம்பரத்தை கண்டு தரிசிப்போருக்கும் முக்தி நிச்சயமாய் கிட்டும் என்பார்கள் நமது பெரியோர்கள். அவ்வாறு திருவண்ணாமலை எனும் பஞ்சபூத திருத்தலத்தினை மனத்தால் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்பது சைவ பெருமார்களின் உறுதியான நம்பிக்கையாகும். திருவண்ணாமலை எவ்வாறு ஜோதி திருத்தலமாயிற்று என்பதை விளக்கும் ஒரு கதையை பார்ப்போமா? ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுக்குள் யார் உயர்ந்தவர் என்று கடுமையான விவாதம் நிகழ்ந்தது. இருவரும் சிவனை அணுகி இது குறித்து தீர்ப்பு வழங்க கோரினர். ஈசனும் அதற்கு இணங்கி ஜோதி வடிவாகி விண்ணுயர காட்சி தந்தார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து பாதாளம் வரை சென்றும் பரமசிவனின் திருவடியை காண முடியவில்லை. படைப்பு கடவுள் அன்னபட்சி வடிவம் பெற்று சிவபெருமானின் முடியை நோக்கி மேலே மேலே பறந்து சென்றும் ஈசனின் முடியினை காண இயலாது திகைத்து நின்ற தருணம் கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு தாழம்பூவை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகின்றாய் என்று வினவினார். சிவபெருமானின் தலையை அலங்கரித்திருந்தேன், அங்கிருந்துதான் வருகின்றேன் என்று தாழம்பூ கூறவும் அந்த பூவை தமக்கு சாட்சியாக அழைத்து வந்தார் பிரம்மன். ஈசன் முடியை கண்டுவிட்டதாக நான்முகன் கூறியதும் பொய், ஈசனின் முடியிலிருந்து வருவதாக தாழம்பூ சொன்னதும் பொய் என்பதை அறிந்த பரமேஸ்வரன் பிரம்மாவுக்கு உலகில் எங்குமே கோயில் இல்லாது போகட்டும் என்று சபித்துவிட்டார். மேலும் இனி தாழம்பூ என் பூஜைக்கு உகந்தது அன்று என்று தாழம்பூவுக்கும் தண்டனை வழங்கியதால் இன்றளவும் ஈசனை அலங்கரிக்க எந்த கோவிலிலும் தாழம்பூவினை பயன்படுத்துவதே இல்லை. இவ்விதம் ஈசன் ஜோதி வடிவமாக நின்ற இடமே திருவண்ணாமலையாகும். இந்நாளில் ஈசன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரும் பொழுது மற்ற சிவதலங்களில் சொக்கப்பனை கொளுத்துவதும் வழக்கம். இதுவும் ஈசன் ஜோதி பிழம்பாக நின்றதைத்தான் குறிப்பதாகும். திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் அதே கணத்தில் கோயிலில் வேட்டுக்கள் முழங்க ஈசனுக்கும் அம்பாளுக்கும் தீபாராதனை வழிபாடு நிகழும். வான வேடிக்கைகளும் கண்கொள்ளா காட்சியாகும். இதனை ஒட்டிய மக்களும் கார்த்திகை தீப திருவிழா அன்று வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றி அலங்கரிப்பதுடன் வானங்களும் பட்டாசுகளும் கொளுத்தி மகிழ்கின்றனர். இது மட்டுமல்ல, அன்றைய நாள் நாம் இறைவனை நினைத்து வணங்கி தொழுவதால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை கீழ்கண்ட ஒரு பாடல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. நம் கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து போய்விடும் என்று சொல்கின்றனர் நமது பெரியோர்கள். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற புதியதொரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.